உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. யோகன் சொல்லு. அம்மா சமையல் யோகன். அம்மா வரல குழந்தைக்கு. அம்மா அம்மா சமையல் யோகன். அம்மா அம்மா சமையல் சமையல் யோகன். சமையல். சரி, அம்மா சமையல் மீனாட்சி சொல்லு. அம்மா சமையல். அது ஈஸியா வருதுங்க குழந்தைக்கு. அம்மா சமையல் யோகன் தான் வரமாட்டேருந்து. இன்றைக்கி வந்து காலையிலே டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிங்கப்பூர்லேருந்து நமக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சிங்கப்பூர்ல பத்தாத்தா இருக்காங்களா? சிங்கப்பூர்னாலே அவங்க பத்தாத்தா தான். டேய், என்ன இங்க சிங்கப்பூர்ல இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஏதோ ரெசிபி சொன்னாங்கன்ற? யாரு? சிங்கப்பூர் பத்தாத்தா காக்கா. நாங்க சும்மா சிங்கப்பூர்னு பேசினாலே உடனே பத்தத்தை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாப்ல. ஏய் நில்லு ஒழுங்கா. அது முருங்கைக்காய். முருங்கைக்காய் ட்ரம் ஸ்டிக், பொட்டேட்டோ ட்ரம் ஸ்டிக். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் ஸ்டிக். அது ட்ரம் ஸ்டிக். இங்கே பாருங்கள், இந்த எறா தான் வந்து நல்லா காஞ்சி க்ளீனாக அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது கொடுத்து கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலே ஆகுது. நான் இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் நான் சமைக்க ஆரம்பிக்க போகிறேன். அப்புறம் கருவாடு வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கருவாடு வறுவல் பண்ண போகிறேன். இவனை வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்ய முடியலங்க, எங்களால் முடியவே முடியலங்க. இதுலேருந்து அதில் எடுத்து போடுறான், அதுலேருந்து இதை விட்டுரு ஓடுற மாதிரி இருக்கு. அவனை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி எங்களை வந்து செட் பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ண போகிறோம். அதாவது முருங்கைக்காய் போட்டு நம்ம முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அந்த எறா இதை போட்டு குழம்பு வைக்க போகிறோம். கருவாடு வந்து வறுக்க போகிறோம் நம்ம. அதுக்கப்புறம் முட்டை கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். எங்கேயாவது பேச விட்றானான்னு பாருங்கள். ஜூஸ் போட்டு கொடுக்குறேன். சரியா? நம்ம குமரன் ஸ்டோர்லேருந்து சில பொருளெல்லாம் வந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதில் வந்து இந்த கடாய் வந்திருக்கு. இது என்னதுப்பா? இது வந்து காஸ்ட் அயர்ன். அதை பாருங்க, தோசைக்கல் எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக. இது வந்து இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உடனே அப்படியே தோசை ஊற்றலாம், பழக்கின தோசை. அதுக்கப்புறம் இந்த பாருங்க ஃபேன் வந்து இந்த மாடல் ஒன்று, இந்த மாடல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கடாயும் பாருங்களேன், நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. இந்த பாத்திரம் நம்ம பிரியாணி ஒரு 5 பேருக்கு செய்யுதுன்னா இந்த பிரியாணி பாத்திரம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவுமே நமக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நம்ம குமரன் ஸ்டோரில் வந்து கிடைக்குது. அந்த பொருளோட தான் இதுவும் வந்தது. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுனால அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ சமைக்க போயிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் பாத்திரத்தில். கடுகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு காஞ்ச எறா குழம்புக்கு நீ ரொம்ப அராஜகமாயிட்ட. ஆமாம், இப்பெல்லாம் ரொம்ப முழிக்கிறத பாருங்க. அப்பா வீடியோ எடுக்கிற, சைலண்டா இருமா. நீ போய் விளையாடிச்சல்லும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக இருந்தது. ஒரு 6 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டேன். இது வதங்கும் போதே நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டை கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு வந்து ஒரு 10 பல், இஞ்சி வந்து ஒரு 2-3 பீஸு, வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன் நான். ஒரு ட்ராவ் விடாமல் திறக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா பண்ணுற? எது வேணும்? அப்பளம் வேணுமா? அந்த தரேன். இதில் தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இருக்கும் போதே தக்காளி ஒரு 4 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதுவும் சேர்ந்து வதங்கட்டும். இதோட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருவோம். நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்புமே நான் சேர்த்துட்றேன்.
நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. என்னடா பண்ற? நாங்க வந்து சாமி கும்பிடும் போது ரூம்ல உட்காந்து கண்ணை மூடிட்டு பூஜை ஏதாவது பண்ணோம்னா அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் தனியா இருக்கும் போது அந்த விளையாட்டை வந்து அவன் விளையாடுவான். மா கந்தனுக்கு, முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வேலவேல் முருகனுக்கு, ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏய் கோவிந்தா கோவிந்தா சொன்னா என்ன சொல்லணும்? அயோகயா சொல்ல கோவிந்தா கோவிந்தா. இப்பெல்லாம் அரோகரா தான் ஒரு வாயில வருது. ஏன்னா இப்போ எங்க பழனி போனோம் இல்லைங்களா, அதனால அதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் போனோம். அதனால வந்து ஒரு அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு வறுவல், செட்டிநாட்டு மிளகு வறுவல், சிக்கன் மசாலா இது போட்டு தான் இன்றைக்கி வந்து நான் இது பண்ண போகிறேன். முட்டை கிரேவி பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் இது சேர்த்துருக்கேன். இந்த மசாலா போட்டு வதக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். அம்மா வாசனை மசாலா ஆட் பண்ண உடனே. இது வந்து வெஜ்ஜு 100% வெஜ்ஜு. நீங்கள் வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சேர்க்கலாம். இது மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை. இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்ம சேர்த்து பண்ணுறோம். மசாலான்னு பார்க்கும்போது அது வெஜ்ஜி மசாலா தான். நம்ம வந்து நான்வெஜ்ஜுக்கு செய்யும் போது நான்வெஜ்ஜு மசாலாவாக போட்டுக்கலாம். செம்மையாக இருக்குது வாசனை. எங்கள் வரலட்சுமி வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. செட்டிநாடு மிளகு வறுவல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். இப்போ நியூ ஸ்டிக்கர் வந்துருக்கு இல்லையா, அதனால நான் இதில் ஒட்ட போகிறேன். இதுதான் நம்ம நியூ ஸ்டிக்கர். புது பாட்டிலில் ஒட்டி அதை வந்து நம்ம இப்போ இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் வேண்டான்னா அந்த செட்டிநாட்டு சிக்கன் வறுவல் மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பிரண்டை தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூவிங்கில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா போன வாரம் தான் கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோ நான் வந்து தாளித்தேன், வந்து கிண்டி எடுத்தேன். அதுங்காட்டியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலி ஆயிடுச்சு. நேற்றே சொல்லிட்டாங்க இன்றைக்கி மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வெயில் காயிற டைமு நல்லா காய வச்சு எடுத்து அரைச்சி தொக்கை எடுத்து அதுக்கப்புறம் அதில் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி தாளிக்காமல் அப்படியே வச்சுருவேன் ரெடியாக. ஏன்னா எல்லா சீசன்லேயும் நமக்கு வந்து இதுவும் கிடைக்காது, பிரண்டை வந்து கிடைக்காது. திடீர்னு இருக்குன்பாங்க, திடீர்னு இல்லைம்பாங்க. அதனால் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இங்கே சமையலை முடிச்சுட்டு கீழே போய் பிரண்டை ஊறுகாய் வந்து தாளிக்கணும். நம்ம தாளிச்சிட்டோம் அப்படின்னா நாளையிலேருந்து நிறையவே இருக்கும் நம்மக்கிட்ட. அது இல்லாமல் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரண்டை இட்லி பொடி, பிரண்டை சாப்பாட்டு பொடி, பிரண்டை பிளைன் பொடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். அந்த பிளைன் பொடி வந்து இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது நம்மக்கிட்ட. வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. அது இன்னும் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நாள் ஆகும். வெயில் காஞ்சா ஒரு 7-8 நாளில் ரெடி ஆகிடும். வெயில் காயலை அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நாள் ஆகும். பிரண்டை பிளைன் பொடிப்பா. ஆனால் இப்போ இருக்குல்ல, ஸ்டாக் இருக்கு இப்போ ஸ்டாக் இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா புதுசாக 3 ஐட்டம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எல்லாமே நம்ம குழந்தைங்க சம்மந்தப்பட்ட ஒரு பொருள். குழந்தைங்கன்னு கிடையாது, எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு பொருள் தான். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணக்கூடியது, ஹெல்த்தியாக இருக்கக்கூடியது. வெயிட்டு வந்து குறைக்கணும் அப்படின்னா வெயிட்டு குறைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வெயிட் ஏற்றணுன்னாலும் அதுக்குமே ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் மந்த் லான்ச். இந்த மந்த்து பேரண்டெல்லாம் லான்ச் பண்ணதுனால அடுத்த மந்த்துக்கு நாங்கள் போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம். அங்கே அவன் பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி சேர்த்துருக்கேன். எறாக்குங்களாமா? ஆமாம், எறாக்குப்பா. எறா குழம்புக்கு, காஞ்ச எறா குழம்பு. இது நல்லா வதங்கிட்டாக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். முட்டை கிரேவிக்கு தான். சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வதக்கி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். என்னப்பா ஏம்பா, அதை என்னன்னு கேள, அந்த குண்டால என்ன செய்யணும்னு கேள. பிரியாணி பண்ணணுமா? அந்த பாத்திரத்தை கொஞ்சம் காட்டு. காட்டுமா, இங்கே காட்டுமா, பாத்திரத்தை காட்டு. அதில் பிரியாணி பண்ணணுமா? யார் உனக்கு சொன்னா? குண்டா எடுத்துன்னு வந்து காட்டு. இல்ல புண்ணாக்கு இல்லடா,
பாத்திரம் எடுத்துட்டு வா, கீழே உள்ள பாத்திரத்தை தூக்கிட்டு வா. தூக்கு தூக்கு, அதை தூக்கு, அந்த பாத்திரத்தை எடு, அந்த பாத்திரம் எடுத்துட்டு வா. ஆஹா, அது இல்லை கீழே உள்ளது, அதை எடுத்துட்டு வா. புரியல, அதனால ஆளு கேட்டுனே இருப்பா. அதை எடுத்துட்டு வா. எதில் பிரியாணி செய்யணும்னு சொல்லு. இப்படி எல்லாத்தையும் வழியில் வச்சுட்டா இதில் எதில் பிரியாணி பண்ணணும்? எதில் அதில் பிரியாணி பண்ணணுமா? என்ன பண்ணணும்? பிரியாணி பண்ணணும். பசங்க எல்லாமே பேசுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் எந்த பாத்திரத்தில் பிரியாணி பண்ணணுன்ற வரைக்கும் அவருக்கு தெரியுது பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டே இருப்பார். அதை அப்படியே சொல்லுவார் நமக்கு. இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு எறா குழம்புக்கு. இப்போ முருங்கைக்காவும் நம்ம உருளைக்கிழங்கும் இதில் சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் மொச்சை வேக வச்சுருக்கேன், இந்த குழம்புல தான் போட போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து 1/2 கிலோ, உருளைக்கிழங்கு வந்து 3/4 கிலோவும் 3 முருங்கைக்காவும் நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்கன்னா 1 முருங்கைக்காய், ஒரு 2 உருளைக்கிழங்கு போதும். பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் 1 கூட போதும். 1 தக்காளி 1 வெங்காயம் போதும் 2 பேர்த்துக்குனா. மொச்சை வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். மொச்சை வந்து சீக்கிரமாக ஊறிடும் உங்களுக்கு. இப்போ 2 ஹவரில் ஊறணும் அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா அது டக்குன்னு வந்து ஊறிடும். நைட்டெல்லாம் ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை பாருங்க, இறாவை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இதே இதில் போட்டுருவோம். இப்போது நல்லா இப்படி ஒரு வதக்கிட்டு இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 பேருக்கு வைக்கிற தொட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 2 பேர்த்துக்கு வைக்கிறீங்கன்னா ஒரே 1 ஸ்பூன் சேர்த்தா, 3/4 ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். இதிலையே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துருவோம். நம்ம இதில் 1 ஜக் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ புளி வந்து நம்ம கரைச்சி ஊற்றணும். கொஞ்சம் இந்த காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இந்த கிரேவி இப்படி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா ஓரமாக தள்ளிடலாம். இதை வந்து இப்படி மூடி வச்சுருவோம். அது பாட்டுன்னு வேகட்டும். அடுத்து திருப்பி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுருக்கேன், அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இங்கே வந்து நல்லா இப்படி கொதிக்கணும். இன்னும் நல்லா கொதிச்சா தான் நமக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் வேகும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குழம்பு கொதித்தோடனே நம்ம வந்து புளி ஊற்றிடலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு தான் நான் இதில் கரைச்சி ஊற்றிருக்கேன், அதுவே போதும். நம்ம மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை பாருங்க, இப்படி திருப்பணும். இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்கருவாடு வறுக்கிறதுக்கு. இதில் வெங்காயமும் தக்காளியும் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் இதுவாகட்டும். செயின் ஒன்று இருந்தது, அதை எடுத்துன்னு வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்து போட்டுக்கம்மா நீ அப்படின்னாரு. அதை அவங்க அம்மா போடலன்னொன்னே அவர் கழுத்துக்கு போட்டு பார்க்குறாரு பாருங்க எப்படின்ட்டு. என்ன பண்ணிகிட்ருக்க அம்மாது, நீ ஏன் போடுற? காட்டு அம்மாது, காட்டுங்க வீடியோவில் காட்டு அம்மாது. ஆஹா, வீடியோவில் காமி, செயின் காமி வீடியோவில். யாருது இது? அவ்வாதா அம்மாதா? கொடுத்துற அறுத்துற பற கொடு, அம்மாட்ட கொடு. எப்படி போடணும் பாப்பா? அது கம்பலாது. உப்பு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக போடுங்க, ஏன்னா வாழைக்கருவாடில் எப்பவுமே உப்பு இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கருவாடு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரசம், அதுக்கப்புறம் சாம்பார், மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சு இந்த மாதிரி கருவாடு வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கீரை கடைஞ்சி அதுக்கு இது சைடிஷாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வாழைக்கருவாடு வந்து நல்லா கழுவியாச்சு. எப்போவுமே வாழைக்கருவாடும் வாழை மீனும் நல்லா தேய்ச்சி கழுவணும். ஏன்னா அதில் வெள்ளையாக அந்த சாம்பல் இருக்கும், அது போகிற வரைக்கும் நல்லா தேய்ச்சி கழுவுனா தான் நமக்கு அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும்.
இன்றைக்கி சூப்பராக சாதம் வடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச எறாவும் முருங்கைக்காவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு வச்சுருக்கோம். முட்டை கிரேவி வச்சுருக்கோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு முட்டை கிரேவி வச்சுருக்கோம். அதே மாதிரி கருவாடு வந்து இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்குறோம். நம்ம இது தீஞ்சிருக்கா இல்லை இதில் ஏதாவது ஃப்ளேவர்? இல்லைப்பா, அது திருப்பி காட்டுறேன் உனக்கு. ஏங்க நீங்கள் கேமராவில் பார்க்கும்போது லைட்டாக அப்படியே இல்லை இதுவான மாதிரி இருக்குது, அதனால தான். சூப்பராக இருக்குப்பா. கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூணோம்னா சூப்பராகிடும். கருவாடு, ஆலக்கருவாடு அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே என்னங்கம்மா, இது என்ன குழம்பு சொன்னீங்க? காஞ்ச எறாவும் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு மொச்சை இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த 3மே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.